பக்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தன்மான வீரர்களுக்கு இடையில் சுயமரியாதை சுடர்களுக்கு எதிரில் எந்த நாட்டிலும் இல்லாத மூல அடித்தளமாக அனைவரையும் ஈர்க்கின்ற காந்த கல்லாக விண்ணை நோக்கி ஒரு கரம் உயர்த்தி பெரும் தளலுக்கும் போராட்டத்துக்கும் இடையிலே வீறுநடை போட்டு வருகிற தோற்றத்தை தந்தை பெரியாருக்கு சிலை வடிவத்திலே அமைத்து உலகில் எவருக்கும் எதற்கும் எந்நாளும் எஞ்ஞான்றும் அஞ்சாத கலை உலக மாவீரன் ஒருவன் உண்டென்றால் அவர்தான் எம்.ஆர். ராதா. அவருடைய பெயரிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ராதா மன்றத்தில் சுயமரியாதை வீரர்கள் உலகிலே பல இடங்களிலே தோன்றினார்கள். முதல் சுயமரியாதை வீரன் கிரேக்கத்து சாக்ரட்டிஸ். அந்த வழியில் பல நாடுகளில் ஆண்டவன் மறுப்பு கொள்கையும் தன்மான உணர்ச்சி கொள்கையுமாக லண்டன் நகரிலே இந்திய இலங்கை ஆங்கில பாராளுமன்ற உறுப்பினராக பிராட்லா வெற்றி பெற்ற போது பிராட்லா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்குள்ளே நுழையும் போது எடுத்த எடுப்பிலேயே பதவி பிரமாணம் செய்ய வேண்டும். மன்னரின் பெயரால் தான் விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் பிராட்லா நான் மன்னரின் பெயரால் விசுவாசம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று ஓங்கிய குரலில் சொன்ன பின்பு அவரது பதவி அந்த நிமிடமே பறிக்கப்பட்டது என்று வெளியே அனுப்பினார்கள். மீண்டும் பிராட்லா களத்தில் இருந்து வெற்றி பெற்று அதே பாராளுமன்றத்துக்கு வந்தார். இப்பொழுதாவது மன்னருக்கு விசுவாச பிரமாணம் எடுக்கிறீர்களா என்று கேட்டதற்கு ஒரு காலம் இல்லை என்று முழங்கியதோடு அகிலமெங்கும் இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்களுக்கு சுயமரியாதை வீரர்களுக்கு இறை மதிப்பு கொள்கையுடையவர்களுக்கு ஊக்கமளிக்கின்ற கீழ்வானிலே தோன்றுகிற ஒரு நட்சத்திரத்தை போல திகழ்ந்த பிராட்லாவை பின்பற்றி அதேபோல அமெரிக்க திருநாட்டில் பகுத்தறிவு கருத்துக்களை கவிதையாகவும் ஒரு வீச்சாகவும் தந்த இங்கர்சால் அவருடைய பெயர் நிலைத்திருக்கும்படி நம் செந்தமிழ்நாட்டிலே ஈரோட்டு நகரத்தில் பிறந்து சின்னஞ்சிறு பிராயத்திலே தந்தையார் கட்டளைப்படி கணக்கு வழக்குகளை பார்த்து வீட்டிற்குள்ளே ஆயிரம் மக்கள் வந்தாலும் அதில் 2 அந்தணர்கள் 2 ஐயங்கார்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பூஜை வைத்திருப்பார்கள். காலண்டரை பாருங்கள். அப்படி ஒரு பூஜையை அவர்கள் நடத்த துணிந்த காலத்தில் தென்னாட்டிலே இருந்து உலகத்தின் பழந்தமிழ் நாடாகிய தமிழ்நாட்டிலே இருந்து உலகில் தோன்றிய எத்தனையோ நாகரிகங்களில் மாயா நாகரிகம், கிரேக்க நாகரிகம், ரோமாபுரி நாகரிகம், எகிப்திய நாகரிகம், டைகிரிஸ் யூப்ரடிஸ் நதிகளுக்கு இடையே ஓடிக்கொண்டிருந்த பூமியில் பிறந்த சுமேரிய நாகரிகம்,
மஞ்சள் நதி பாய்ந்தோடும் சீன நாட்டினுடைய சீனத்து நாகரீகம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்தனை நாகரீகங்களுக்கும் விஞ்சியது, தலையாயது, இந்த பூமிக்கே சொந்தமானது திராவிட நாகரீகம். அந்த திராவிட நாகரீகத்தை, தன்மான உணர்ச்சியை, இடஒதுக்கீட்டு கொள்கையை நீதி கட்சி அரசோக்கிய காலத்திலே கொண்டு வந்த போதிலும், முத்தையா முதலியார் அவர்களுடைய பிரகடனம் செயல்பட்ட போதிலும், நாடு அசோக சக்கரம் பொறித்த மூவண்ண கொடியை கோட்டையை ஏற்றி வைத்து நாம் விடுதலை பெற்றுவிட்டோம். உலகம் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் விதியோடு ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு கூறிய அந்த சொற்கள் பகுத்தறிவு சொற்கள். நான் மடிந்த பின்பு என்ன நீங்கள் என்னுடைய மேனியை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், சிதை நெருப்பிலே வைத்து அதை நீங்கள் சுட்டு எரித்தாலும் சரி, என்னுடைய சாம்பல் இந்த நாட்டினுடைய நதிகளிலெல்லாம் தூவப்பட வேண்டும். இந்த நாட்டை சுற்றிலும் இருக்கக்கூடிய அலை கடல் மீது தூவப்பட வேண்டும் என்று பகுத்தறிவாளராகவே வாழ்ந்து மறைந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அந்த மாபெரும் தலைவர்களை நினைக்கிற போது அவர்கள் எல்லோரும் ஒரு திசையைத்தான் திரும்பி பார்த்தார்கள். அது தெற்கு திசையை, ஈரோடு பூமியைத்தான் திரும்பி பார்த்தார்கள். காங்கிரஸ் கட்சியிலே தந்தை பெரியார் அவர்கள் இயங்கிய காலத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் தலைவராக இருந்தவர். கள்ளுக்கரை மறியலுக்கு போன அவரும் துணைவியாரும் கண்ணம்மா நாகம்மா அந்த 2 சகோதரிகளும் சிறைக்கு சென்றார்கள். அப்பொழுது இந்த கல்லை பயன்படுத்துவதற்கு தேங்காய் தென்னை மரங்களைத்தானே நாடுகிறார்கள் என்று தன் சொந்த தோட்டத்திலே இருக்கின்ற 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்துகின்ற செயலையும் ஆணையிட்ட அந்த மாபெரும் தலைவர், வரலாற்றால் எந்த காலத்திலும் எந்த சக்தியாலும் மறைக்கப்பட முடியாத தலைவர். 25 செங்கல்பட்டு மாநாட்டிலே இருந்து வெளியேறி அதற்கு பிறகு சுயமரியாதை இயக்கம் கண்டு, சுயமரியாதை இயக்கத்தின் நீட்சியாக திராவிடர் கழகத்தை 1944 ஆகஸ்ட் 27, 28 தேதிகளில் அங்கே சேலம் மாநகரில் தொடங்கி வைத்து, அந்த தொடக்கத்திற்கு வர பெரியார் தயங்கினார். எனக்கு விருப்பமில்லை என்று. ஏன் நீங்கள் எதற்கும் புண்பட மாட்டீர்களே, எத்தனை ஈட்டிகள் மார்பிலே பாய்ந்தாலும் நிமிர்ந்து நிற்பீர்களே, ஏன் இந்த கவலை என்ற போது, என்னை இந்த மண்ணுக்குரியவனாக தமிழனாக சிலர் ஏற்றுக்கொள்ள மறுத்து என்னை மேடைகளிலே வசைபாடுகிறார்கள். என் மனம் காயப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் நடத்துங்கள் சேல மாநாட்டை. நான் வரவில்லை என்றபோது தந்தை பெரியாரை வற்புறுத்தி, உங்கள் பின்னால் 1000 கரிஞ்சட்டை படை வீரர்கள் இருக்கிறார்கள். மதுரையிலே கரிஞ்சட்டை மாநாடு பின்னால் நடந்தது. ஆகவே நீங்கள் சேலம் வர வேண்டும் என்று வரவழைத்து சென்று அண்ணாதுரை ரெசல்யூஷன், அண்ணா தீர்மானம் என்று அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய போது சற்பட்டங்களை, ஆங்கிலேயர் கொடுத்த பட்டங்களை தூக்கி எரிகிறோம் என்று பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் கூட அந்த பட்டங்களை தூக்கி எறிந்த பின்பு பேரறிஞர் அண்ணா அவர்கள் புதிதாக இந்த நீதி கட்சியின் பின்னணியிலே இருந்து, சுயமரியாதை இயக்கத்தின் பின்னணியிலே இருந்து உருவான திராவிடர் கழகத்திற்கு நம்முடைய தந்தை பெரியார் அவர்களை தலைவராக, அனைத்துக்கும் அவரே உரியவராக
தீர்மானம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். காலப்போக்கில் கண்ணீர் துளிகள் என்று தன்னுடைய வளர்ப்பு பிள்ளைகளை, தான் வார்ப்பித்த பிள்ளைகளை, அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டவராக, தன்மான வீரர்களாக உயர்த்துகின்றவராக தந்தை பெரியார் அவர்கள் திகழ்ந்தார்கள். அறிஞர் அண்ணா தேர்தல் களத்திற்கு வந்தார். அதற்கு முன்பு அவர் எழுதிய ஆரியமாயை நூலுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பெரியார் பிரசுரித்த பொன்மொழிகள் நூலுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இரண்டு தலைவர்களையும் காவிரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய திருச்சி மத்திய சிறைச்சாலையில் தான் கொண்டு போய் அடைத்தார்கள். அடுத்தடுத்த அறைகளிலே பெரியாரும் அண்ணாவும் இருந்தார்கள். அண்ணா மிகவும் கூச்சப்பட்டு அச்சப்பட்டு போயிருந்தார். இந்த 10 நாட்களை நாம் கடக்க வேண்டுமே என்று எதற்கும் எவருக்கும் அள்ளி கொடுக்க மாட்டார். வந்ததையெல்லாம் வாங்கி இப்படி கட்டிடங்களாக, கல்லூரிகளாக, தமிழர்களின் சொத்துக்களாக ஆக்கி வைத்தவர் தந்தை பெரியார். அவரே தனக்கு வந்த பிஸ்கட் பாக்கெட்டிலே 10 பிஸ்கட்டுகளை எடுத்து அடுத்த அறைக்கு கொண்டு போய் வார்டனை கொடுக்க சொன்னார். அண்ணா அதை குறித்து சுயசரிதையாக எழுதுகிறார். அந்த 10 நாட்கள் இயக்கத்துக்கு அக்கினி பரீட்சை வைத்ததை போன்ற நாட்கள். ஒரு கண்டத்தை கடக்க வேண்டிய காலம் அது. ஏனெனில் நான் வாழ்நாளில் கொண்டதும் கண்டதும் ஒரே தலைவர் தான், அவர்தான் தந்தை பெரியார். அவர் அடுத்த அறையில் இருக்கிறார். என்னிடத்திலே பேசி நான் அவர் கொண்டிருக்கக்கூடிய பாச உணவு காரணமாக நான் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த இயக்கத்தை விட்டு அவர் பக்கம் இழுக்க முயல்வாரோ என்று என்னை அறியாத ஒரு சந்தேகம், பயம் இருந்தது. அந்த 10 சிகரெட்டுகள் என்று அந்த நூலிலேயே குறிப்பிட்டார். விடுதலை நாள் வந்தது. ஒரே நாளில் ஒரே நேரத்தில் விடுதலை. தந்தை பெரியாருக்கு அவர் அழைத்து செல்ல அவருடைய வேன் வந்துவிட்டது. அண்ணாவை அழைத்து செல்ல வாகனம் எதுவும் வரவில்லை. உடனே தந்தை பெரியார் அவர்கள் ஓட்டுநரை அழைத்து ஜாடையாக அண்ணாவை காட்டி, அண்ணாவையும் வண்டியில் ஏறிக்கொள்ள சொல் என்று அண்ணாவை அந்த வண்டியில் ஏற்றி அண்ணாவை அவர் தங்குமிடத்திலே கொண்டு போய் விட்டுவிட்டு பெரியார் மாளிகைக்கு பெரியார் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், பாகிஸ்தான் ஆர் கபர்ஸ்தான், ஒன்று பாகிஸ்தான் இல்லையே மரணம்.